ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறைக்கடி காசை பார்க்க போகிற சிறைக்கடி காசையில் வந்துட்டு நம்ம முத்து இருக்காரு. ரொம்ப யோசிக்கிறாரு. என்னப்பா எடுத்தோன்னு எவ்வளோ யோசிக்கிறேன்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக ரோகிணி நமக்கு நல்லவங்க, அதுவும் உனக்கு நல்லவங்க கிடையாது. நீ நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள் எப்படிம்மா உனக்காக 2 லட்சம் கொடுப்பாங்க? இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, நான் விசாரிக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாரு. என்னப்பா இப்படி சொல்கிறேன்? என் மூளைக்கு எதுவும் எட்டலப்பா, உனக்கு எட்டினது அவ்வளோதான், வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க டைமில் டக்குன்னு கனடா கால் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஜீவா, அஞ்சாதே ஜீவா நெஞ்சோடு வாவான்னு பாட்டு போட்டு விட்றாங்களாட்டுக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இப்போ கர்நாடகாலேருந்து மறுபடியும் வராங்க. இங்கே வந்ததுக்கப்புறமா உண்மை போட்டு டப்புன்னு உடைக்க போகிறாங்க. ஜீவாவால் மாட்ட போகிறது உண்மை, அதுக்கப்புறம் அமௌண்ட் எல்லாம் வெளியே வர போகிறது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மொத்த அமௌண்ட்டை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கிறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, இதில் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் திருஷ்டி பொம்மைன்னு நினச்சி விஜயா ஃபோட்டோ கொண்டு வந்து கொடுக்க, இது நீதாமா அப்படின்னு சொல்லல, அதில் ஒரு அலப்பறை பண்ணுறாங்க இவங்க. நம்ம முத்து ஒரு பக்கம் சிஐடியை வச்சு விசாரிக்கிற ஆரம்பிக்கிறாங்களாம். இவங்க அவ்வளோ பெரிய ஆளா, நீங்கள் விசாரிச்சாலே கண்டுபிடிச்சிடலாம், சிஐடி லெவலுக்கெல்லாம் போகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, சீக்கிரம் இதுக்கு ஒரு எண்டு கார்டு போட போகிறாங்கன்னு நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உண்மை தெரிஞ்சோடனே இவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியல. இமேஜின் பண்ணி பார்த்தா ஒரே சிப்பாக வருது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். வினை விதைத்தன் வினை அறுக்க வேணாமா, கண்டிப்பாக இது நடக்கும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்து யாரா இப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்க, அண்ணாமலையே மொக்கையாக கழிவுகளையும் ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மனோஜ் வந்து இந்த ஃபோட்டோ அவங்க அம்மா ஃபோட்டோ வைக்கவும் தான் கடையில் ஆர்டர் வருது, நல்லது வருதுன்னு கொண்டு வந்து அவங்க அம்மா உயிரோடு இருக்கும் போதே மாலெல்லாம் போட்டு தெய்வமாக்கிட்டாங்க. என்னடா இது இப்படி பண்ணுறீங்களேடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பார்த்தா நம்ம விஜயன் வந்து நூடல்ஸ் ஆகிடுவாங்க, வெந்து வேதனை ஆகிடுவாங்க. இது புரியல இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம மீனான்னு சொல்ல, மாவு கொட்டினது நீதாண்டின்னு சொல்ல, இல்லைப்பா நான் சும்மா சோசியல் மீடியாவில் போட்டேன், அது யாரோ எடுத்து போட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்களாமா. இது மாதிரி ஒத்துக்கோமா எல்லாத்தையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.